இடத்தில் தடுமாறி இருக்கிறாள். ஏந்தி அடுத்த களத்துக்கு கொண்டு போங்கள். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றியது தான் இந்த காணொளி. எல்லாருமே தமிழில் பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கியிருக்கும் எதை பற்றி நான் பேச போகின்றேன் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இந்த வாரம் ஒரு டெடிகேஷன் ரவுண்டாக இந்த பாடல் சுற்று போய்கொண்டிருக்கிறது. என்ன பாடல் சுற்று அப்படின்னு சொல்லி புதிதாக என்னுடைய காணொலியை பார்ப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னுடைய இலங்கை நாட்டிலிருந்து, அதாவது மலையக பகுதியிலிருந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பாகின்ற சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு வந்து இசை நிகழ்ச்சிக்கு சென்ற அசானி பற்றியதுதான். அசானி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 2வது வாரம் தற்பொழுது நடுவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கொடுத்த மேலும் 2 வாரங்கள் பாடட்டுக்கும் என்று சொன்ன அந்த 2வது வாரம் அல்லது இறுதி வாரம் என்று சொல்லலாம். அந்த ஒரு வாரம் தான் இந்த வாரம். இந்த முறை சனி ஞாயிறு ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து அசானியினுடைய இறுதி பாடலா இல்லாட்டி அதை தொடர்ந்து அவர் தொடருவாரா என்கின்ற நிறைய கேள்விகள் மக்களுக்குள்ளே இருக்கின்றது. அந்த கேள்விகளுடன் தான் அந்த நாளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அசானி அவர்கள் என்ன பாடலை பாடப்போகின்றார் என்கின்ற கேள்வியும் நிறைய பேருக்குள்ள இருந்தது. எப்படி பாடப்போகின்றார், அதனை தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் தொடருவாரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கின்ற பொழுது தற்பொழுது ஜீ தமிழ் தொலைக்காட்சி வந்து அந்த நிகழ்ச்சியினுடைய அசானியினுடைய பாடலை ஒரு ப்ரொமோவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல், அந்த ப்ரொமோவில் வந்து அசானி பாடுகின்ற பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசானி வந்து ஒவ்வொரு பூக்களுமே என்கின்ற பாடலை தான் பாடுகின்றார். யாருக்காக இந்த வாரம் வந்து டெடிகேஷன் ரவுண்ட், அதாவது ஒரு அன்புக்குரியவருக்கு வந்து நீங்க அந்த பாடலை அர்ப்பணம் செய்யலாம் என்கின்ற துணிப்பொருளை வந்து இந்த வாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கில்மிஷா அவர்கள் தன்னுடைய தாய் மாமனுக்காக ஒரு பாடலை டெடிகேட் செய்து பாடியிருந்தார். சிறப்பாகவே பாடியிருந்தார். அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா அசானியினுடைய பாடல் பாடியது அந்த வார தொடர்ச்சியாக இந்த முறை ஒளிபரப்பாக இருக்கின்றது. அது சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா என்பது வந்து தெரியவில்லை. இருந்தாலும் 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து அவருடைய பாடல் ஒளிபரப்பப்படும். இதுல வந்து தன்னுடைய அம்மாவிற்காக வந்து தான் இவ்வளவு தூரம் நான் வருவதற்கு காரணமான, இவ்வளவு தூரம் நான் வர்றதுக்கு தான் அம்மா எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஸோ என்னுடைய அம்மாவிற்காகவும் என்னுடைய ஊர் மக்களுக்காகவும் நான் இந்த பாடலை வந்து டெடிகேட் செய்கிறேன் என்று சொல்லி அசானி அந்த பாடலை பாடுகின்றார். தாயும் கூட அந்த காணொளியில தங்களினுடைய தாய் மண்ணை முதலாக அசானியாவது சென்று அங்கே கால் வைத்து விட்டார் என்கின்ற மாதிரி உணர்ச்சி பொங்க அந்த காணொளியிலே கதைத்திருப்பார். நிச்சயமாக மலையக வாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தாய்மண் என்பது இந்தியாவாக தான் இருக்கும், அதாவது தமிழ்நாடாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த நிறைய நிகழ்ச்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீர்கள், விடை கொடு எங்கள் நாடு என்கின்ற பாடலை வந்து நிறைய பேர் பாடியிருப்பீங்க, கேட்டிருப்பீர்கள். குறிப்பாக ஈழப்போர் முடிந்ததன் பின்னராக நிறைய பேர் அந்த பாடலை பாடி கேட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த பாடலில் வருகின்ற வரிகள் வந்து கூடுதலாக இந்த மலையக வாழ் மக்களுக்கு பொருந்துமோ என்கிற சந்தேகம் எனக்கு இப்பொழுது ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த பாடலுக்கு பொருத்தமானவர்கள் அவர்கள்தான். சரி, அது ஒரு புறம் இருக்க, இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அசானி என்னென்னு சொல்வது, நிறைய சவால்களுடன் இந்த பாடலை பாட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றார். ஏனென்றால் அந்த இறுதி வாரமாக இருக்கின்றது. இதுக்கு தாண்டி நான் அங்கால பயணிப்பேனா என்கின்ற அந்த ஒரு கேள்வி அந்த மனதுக்குள்ளே இருக்கும். தன்னுடைய தாய்க்கும் ஊர் மக்களுக்கும் என்று சொல்லி அந்த பாடலை அர்ப்பணிக்கின்ற பொழுது உண்மையிலேயே அது ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமாக அசானிக்கு இருந்திருக்கின்றது. அதனால் அவர் என்னமோ தெரியவில்லை, அவருடைய மனது கலங்கி விட்டது பாடுகின்ற பொழுது. அதனால இடையில தடுமாறி நின்று விடுகின்றார், பாடலை வந்து நிறுத்தி விடுகின்றார். இருந்தாலும் நடுவர் அவர்கள், அதாவது ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கை காட்டுகின்றார், தொடர்ந்து பாடுங்கள் என்ற மாதிரி. ஆனால் அவரால் முடியவில்லை. அதன் பின்னராக சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஸ்நேகன் அவர்களும் கூட தங்கை வந்து தடுமாறிவிட்டார். இருந்தாலும் அவர் அடுத்து பயணிப்பதற்கு கை கொடுங்கள் என்கின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அதிலே சொல்லி இருக்கின்றார். பார்க்கலாம், சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பப்படும் என்பது தெரியவில்லை. ஆனாலும் அதன் பின்னராக அசானி தொடருவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே நல்ல அழகாக அந்த பாடலை ஆரம்பித்திருந்தார், சிறப்பாக பாடியிருந்தார், நல்ல குரல் வளம் மிக்கவர். இருந்தாலும் முறையான சங்கீத பயிற்சி இல்லாமல் அவலத்திற்கு பாடுவது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விடயம். பார்க்கலாம் அசானியினுடைய பாடல் எப்படி இருக்க போகின்றது, அவரினுடைய போட்டி வந்து எப்படி செல்ல போகின்றது என்பது பற்றி அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு வெளியிடுவேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.